ஒரு கிராமத்துல சுப்பையா தான் மனைவியோட வாழ்ந்துட்டு வந்தாரு. ஏண்டி, எவ்வளவு நாளா சொந்தமா தொழில் பண்ணணும்னு உன்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கேட்டும் கேட்காத மாதிரி உக்காஞ்சிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட சொல்றது எருமாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி தான். நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு சுப்பையா. அதுக்கு அவருடைய மனைவி, இங்க பாரியா, இவ்வளவு நாளா சொந்த தொழில் பண்றேன்னு இருக்கிற எல்லா பணத்தையும் அழிச்சிட்ட. உன் பேராசை உன்னை எந்த தொழிலையும் ஒழுங்கா செய்ய விடாது. உன்னை நம்பி பணத்தை கொடுக்க நான் தயாரா இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணு. இதுக்கப்புறமா சொந்தமா தொழில் செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து பணத்தை கேட்டா நடக்கிறதே வேற. முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்டு ரொம்ப மன உளைச்சலோட சுப்பையா நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பன் மரத்துக்கடையில் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான். டேய், உனக்கு தாண்டா நல்ல வாழ்க்கை. வாழ்ந்தா உன்னை மாதிரி வாழணும், இல்லைனா பிறக்கவே கூடாது. பாரு, என்ன சொகுசான ஒரு வாழ்க்கை. உன் பொண்டாட்டி கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுக்குற. ஆனால் எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கே. நான் எப்போ பணம் கேட்டாலும் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு தெரியுது. நானும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். யாராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னான் சுப்பையா. அதுக்கு அவனுடைய நண்பன், இங்க பாருப்பா, இப்போ எதுக்காக புலம்பிக்கிட்டு இருக்க? நீ சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், ஆனால் உன்கிட்ட பணம் இல்லை. முதலீடே இல்லாமல் லாபம் சம்பாதிக்கணும்னு பார்க்குற. உனக்கு இருக்கிற பேராசை வேற யாருக்கும் வரவே வராது. என்ன பண்ணுறது? நண்பனா வேற போய் தொலைச்சிட்டேன். ஏதாவது ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுப்பையா, என்ன யோசனை? உடனே சொல்லுப்பா. சீக்கிரமாக நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவனுடைய நண்பன், இங்க பாரு சுப்பையா, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா இந்த கிராமத்தில் இருக்க கோழிகளை திருடிட்டு வந்துடு. அதில் ஒரு கிரில் சிக்கன் கடையை போடு. முதலீடே இல்லாமல் உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படி அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் கோழி திருட போயிருந்தாங்க. டேய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன அவார்டு வாங்கவா வந்திருக்க? யாராவது வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் கோழிகளை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில் கிரில் சிக்கன் கடையை போட்டார். என்ன இது, கடையை போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, ஒருத்தன் கூட கடைக்கு வர மாட்டேங்கிறான். நான் எப்படி லாபத்தை பார்க்குறது? இதுக்கா கஷ்டப்பட்டு நைட்டில் கோழிகளை திருடுனேன் அப்படின்னு நினச்சாரு சுப்பையா. ஐயோ, என்ன இது, இவன் வரான், இவன் வீட்டில் தானே நைட்டு கோழியை திருடணும். என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலையே. வா தம்பி, ஆமாம், கிரில் சிக்கன் சாப்பிட்றியா? நல்லா ருசியாக இருக்கும், விலை கூட கம்மி தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு சுப்பையா. அண்ணா, நானே என் கோழி காணாமல் போயிடுச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த எடுபட்ட பையனும் நேற்று நைட்டு என் கோழியை திருடிட்டு போயிட்டான். அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். நீங்கள் என்னடானா என்ன கிரில் சிக்கன் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு சுப்பையா, இப்போ என்னப்பா நீ கவலைப்பட்டா உன் கோழி கிடைச்சிடுமா என்ன? முதல்ல இந்த கிரில் சிக்கனை சாப்பிடு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அண்ணன். திருடு போன கோழி என்ன வரவா போகுது? சரி, எனக்கு ஒரு கிரில் சிக்கன் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சுப்பையாவும் ஒரு கிரில் சிக்கனை போட்டு கொடுத்தாரு. அவன் கோழிதான்னு தெரியாம அவனே பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். இது மாதிரி ஆளுங்க இருந்தா சீக்கிரமாவே தொழிலில் முன்னேறிடலாம். இதே மாதிரி நம்ம தினமும் தொடர்ந்து கோழிகளை திருடி இந்த கிரில் சிக்கன் கடையை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கடைக்கு இன்னொருத்தன் வந்தான். வா தம்பி, அண்ணா, கிரில் சிக்கன் என்ன விலை? பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுது. என்ன விலை அண்ணன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சுப்பையா, தம்பி, ஒரு கிரில் சிக்கன் 200 ரூபாப்பா. நல்லா ருசியாக இருக்கும். என்னது, 200 ரூபாயா? என் பொண்டாட்டி கொடுத்ததே 200 ரூபா தான். அதுவும் மளிகை பொருள் வாங்குறதுக்கு கொடுத்தா. ஒரு கிரில் சிக்கனே 200 ரூபா. இந்த ஆள் வேற என்ன கடிக்கிறான். அப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும் போலையே. இந்த கிரில் சிக்கனை சாப்பிடாமலும் போக முடியல. மளிகை பொருள் வாங்கிட்டு போகலனா அவள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த கிரில் சிக்கனை சாப்பிட்டே ஆகணும். அண்ணன், எனக்கும் ஒன்று கொடுங்க. அப்படி சுப்பையாவுடைய கிரில் சிக்கன் வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. பரவாயில்லையே,
திருட்டு கோழின்னு தெரியாமலே இவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நமக்கு நல்ல லாபம் கிடைச்சா சரிதான் அப்படின்னு பேராசைப்பட்டாரு சுப்பையா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிரில் சிக்கன் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதை பார்த்து சுப்பையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. வீட்டுக்கு வந்ததும், இங்க பாத்தியா, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எவ்வளவு லாபம் சம்பாரிச்சிருக்கேன். உன்கிட்ட பணம் கேட்டதுக்கு என்னென்ன பேசினேன். இப்ப பாரு, முதலீடே இல்லாம நான் எவ்வளவு லாபம் சம்பாரிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொன்னார் சுப்பையா. அதுக்கு அவருடைய மனைவி, எனது முதலீடே இல்லாமல் இவ்வளவு லாபமா? இதிலிருந்தே தெரியுது ஏதோ திருட்டுத்தனம் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. உங்கள் பேராசை இப்போ உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு பாருங்க. என்னமோ ஊரில் உதவாங்காமல் இருந்தால் சரிதான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. தினமும் நைட்டு சுப்பையா கோழிகளை திருட ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் நைட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்த கோழிகளை பார்த்தாரு. யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு கோழிகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நீ கோழிகளை திருடி அந்த கடையை நடத்துற. அப்ப என் கோழியும் நீ தானே திருடுன. இப்பயே ஊரை கூட்டி என்ன செய்யறன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. போதும் நிறுத்து. அன்னைக்கு ருசியா இருந்ததுன்னு கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டல, அதுவும் திருட்டு கோழி தான். இப்போ ஊர் ஜனங்க வந்தா நீயும் என்னுடைய கூட்டாளின்னு சொல்லி உன்னையும் மாட்டி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கோழியை திருடி எனக்கே கொடுத்துருப்ப. நான் ஒரு லூசு பையன், அது கூட தெரியாம உன்கிட்ட பணம் கொடுத்து கிரில் சிக்கனை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். இது வேற நீ சொல்லித்தான் தெரியணுமா? நீ லூசு தான். உன் கோழியே பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் உன் கோழியை நீயே தான் சாப்பிட்ட. என்கிட்டலாம் பணம் கேட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு சுப்பையா. அதுக்கு அவரு, இங்க பாரு, எனக்கு என் கோழிக்கான பணம் வந்தே ஆகணும். இல்லைன்னா இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். ஓ அப்படியா? வேணும்னா என் கூட கூட்டாளியா சேர்ந்துக்க. வர லாபத்தில் உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். நீ நைட்டில் மட்டும் கோழிகளை திருடி கொடுத்தா போதும், உனக்கான பணம் உன்னை தேடி வரும். அப்படி சுப்பையா கடைக்கு வந்த ஒருத்தர், ஏன்பா உன் கடையில் இந்த கிரில் சிக்கன் என்ன ருசியாக இருக்கு? மற்ற கடையிலலாம் ஏதோ சக்கை மாதிரி ஒன்றத்தை கொடுக்குறானுங்க. ஆமாம், கோழிகளை எல்லாம் எங்கிருந்து வாங்குற? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது திருட்டு கோழின்னு சொன்னா இந்த ஆள்கிட்ட பிரச்சனை ஆயிடும். அதுவாங்க ஐயா, பண்ணையில இருந்து வாங்கிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச பண்ணை ஒன்று இருக்கு, அதனால தான் கிரில் சிக்கன் இவ்வளவு ருசியா இருக்கு. அப்படி சுப்பையாவுடைய பேராசை அவரை திருடனாவே மாத்திடுச்சு. தொடர்ந்து கோழிகளை திருடி அந்த கிரில் சிக்கன் வியாபாரத்தை நடத்திட்டு வந்தாரு. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.